கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 3:13 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எருசலேமே கோலித்தன் கொஞ்சதனை ஏற்றனைக்கம் எக்கத்தின் குரல் கேட்டேன். தாய்ப்பறவை துடித்திடும் தாபரம் கண்டேன், தாபரமாய் சிறகினில் தாஞ்சமானேன். கனிவான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தேன், சியோன் மலை சீருக்கு சொந்தமானேன். நீதிமான்கள் ஆவியில் மறுவி நின்றேன், நீதி தேவன் சிரசடில் சிரம் புதைத்தேன். அக்கா எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. சர்வ சங்க சபையினில் அங்கமானேன், சர்வ லோக அதிபரின் அருகில் நின்றேன். பரிந்துரைக்கும் ரத்தத்தில் மூழ்கி நின்றேன், பரிவாரமாய் தூதர்கள் சூழ நின்றேன். மேலான எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. விடுதலையே விடுதலை விடுதலையே, லோகமதின் மோகத்தின் விடுதலையே. நானே என்னும் சுயவாழ்வில் விடுதலையே, நாதர் என்னில் வாழ்வதால் விடுதலையே. சுவாதீன எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே, அழகான மனவாட்டியாய் அழகாக ஜொலித்திடுதே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கிய ராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், டானியல் ராஜேஷ், கவிதா சிஸ்டர், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வந்து நம்ம வாசிப்போம். சகோதரரே அப்படிதான் ஆரம்பிக்கிறார். அதை பிடித்துக்கொண்டேன், நான் எண்ணுவதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானதை மறந்து முன்னானதைகளை நாடி. பின்னானதை மறந்து முன்னானதைகளை நாடி. சரி, முதல்ல ஒரு நோக்கம் அப்படின்னு இருக்குது, அதை அப்படின்னு சொல்றேன். அதை நான் பிடித்துக் கொண்டேன். இப்போ ஓட்டத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம், வெளியில தெரியாது, ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம யாருமே சும்மா இல்லை. உலக மக்கள் உலக பொருளை நோக்கி ஓடுகிறார்கள், ஆவிக்குரிய மக்கள் ஆவிக்குரியதை நோக்கி ஓடுகிறார்கள். ஆலயத்திற்குள்ளே இருக்கிற ஒரு சிலர் பதவிக்காக வருவார்கள். நான் இப்படியாவது செக்ரட்டரி, நான் எப்படியாவது டயசிஸ்குள்ள போய், மதுரை டயசிஸ் இருக்கு, அங்க உள்ள போய் அந்த மீட்டிங்ல உட்கார்ந்து நான் பெரிய நான் காட்டணும், பிஷப்புக்கு நான் ஃப்ரெண்ட் ஆயிடணும். இப்படி அவங்களுக்கு அந்த நோக்கத்தோடு தான் ஓடுவாங்க. ஒரு நண்பர், அவர் ஒரு பாஸ்டருக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டார். கேட்டீங்கன்னா பாஸ்டருக்கு படிக்கிறீங்க திடீர்னு, அவருக்கு எதுவும் சம்பந்தமே கிடையாது. இல்ல, ஒரு சபை அமைப்பு இருக்கு, அதுல தலைவருக்கு 2 பெண் பிள்ளைகள். அவர் இவரை வந்து செல்லப்பட மாதிரி வச்சிருக்காரு. அந்த ஹோல் சபையை இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சிருக்காருன்ட்டு. ஆனா அதுக்கு பாஸ்டரா தான் அந்த பதவி எடுக்க முடியும். உட்காந்து கூப்பிட கடந்து படிச்சுட்டு இருந்தார். என்கிட்ட சந்தேகம் எல்லாம் கேட்பார்.
ஒரு நாள் திடீர்னு அந்த பாஸ்டர் அந்த 2வது மருமகனுக்கு அந்த பொசிஷன் கொடுத்தார். இவர் நொந்து போயிட்டார். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவர் நோக்கம் பந்தய பொருளுக்காக கிடையாது. இவருடைய நோக்கம் அழைப்புங்கிறதே அவருக்கே தெரியாது. அனைவருக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நோக்கம் மாறி 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 ஓடுவாங்க. அதனால்தான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறாரு, 3வது அதிகாரம் 13வது வசனம், சகோதரரே சகோதரரே அதை ஒரு பந்தய பொருள் வச்சிருக்கிறாரு, அதை பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுதலை. அதை பிடித்துக் கொண்டேன். என்னுடைய ஒரு சொந்தக்கார பையன், அவங்க அப்பா அம்மா 2 பேரும் டாக்டர், நாகர்கோவில். இவன் இன்ஜினியரிங் காலேஜில் போய் ஜாயின் பண்ண முடிச்ச உடனே அப்பா நாங்க கேட்டோங்க, அப்பா உனக்கு ஒத்த பையன், நீ ஏன் மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்பக்கூடாது? எல்லாம் கேபிட்டல் ஸ்பீஸ் கொடுத்தா உடனே கிடைச்சது. எங்களுக்கெல்லாம் அவ்வளோ பணம் கிடையாது. ஏன் பணக்காரங்க, எங்களுக்கெல்லாம் பணம் கிடையாது ஓனாரு. ஆனா அவன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு திடீர்னு எங்களுக்கு ஒரு நியூஸ் வந்து மெடிக்கல் காலேஜ் போயிட்டாங்க. ஆடாப்பா, இன்ஜினியரிங் காலேஜ் முடிச்சிட்டாரு, ஒன்னும் இன்ஜினியரா இருந்திருக்கணும். மெடிக்கல் காலேஜ் போய் ஜாயின் பண்ணார். MBBS முடிச்சார், அடுத்து MD முடிச்சார், அதுக்கப்புறம் DM கார்டியாலஜி முடிச்சார். அப்புறம் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கார் ரிப்பேர் பார்க்குற கேரேஜ்ல போய் காரை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. நான் கேட்டேன்ப்பா, என்னப்பா நீ இன்ஜினியரிங் முடிச்ச, MBBS முடிச்ச, MD முடிச்ச, கார்டியாலஜி முடிச்ச? சித்தப்பா, என் ஆசை காரு தான். எங்க அப்பா அம்மா இம்சை தாங்க முடியாம இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சேன், மெடிக்கல் காலேஜ் படிச்சேன், ஆனா எல்லாம் வேஸ்ட், கடைசி இதுக்கு வந்துட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி நோக்கம். அவன் அன்னைக்கே ஒரு பெரிய கேரேஜ் போட்டு உட்கார்ந்துருக்கலாம். ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பவுல் சொல்லுகிறாரு, பிலிப்பியர் 3:13, சகோதரரே அதை நீ டாக்டராக போறியா, இன்ஜினியராக போறியா, கேரேஜ் ஆக முதல்ல நீ முடிவு பண்ணப்பா. அது தெரியாம எல்லா இடத்துலையும் ஓடிட்டு கடைசியாக உட்கார்ந்துருக்கு. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் நேற்று நான் செய்த செய்தியை நீங்க இப்ப நான் சொல்ல போறதுல மேக்சிமம் ஃபோர்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு சில வார்த்தை இங்கிலீஷ் சொன்னா வேணா பாத்துக்கோங்க. அந்த மேக்சிமம் ஃபோர்ஸ் நீங்க யூஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா நோக்கம் தெரியலன்னா அது வேஸ்ட். எங்க போய் நிக்க போறீங்க உங்களுக்கே தெரியாது. மேக்சிமம் ஃபோர்ஸ் அது யூஸ் கிடையாது. உங்களுடைய கண்கள் எங்கே இருக்கிறது அப்படின்னு நீங்க பார்க்கணும். நம்முடைய கண்கள், பவுலுடைய கண்கள் எங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 20வது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கதான் போக்கஸ். இப்படி ஆகிலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு இருந்து அந்த பரலோகத்துக்கு போயிடும். அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகருக்கு வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா அந்த போர்ஸ் குறையாது. ஓடிக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும், இன்னும் போர்ஸா ஓடும். நிறைய தடைகள் வரும். எங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து சொல்றான், ஒரு டாக்டர் எங்க ஆஸ்பத்திரியில் வேலை செய்யறாங்க, இந்த பொண்ணை கூப்பிட்டு திட்டுன்னு திட்டிருக்காரு, பயங்கரமா திட்டிருக்காரு. அப்படியே சோகமா சொன்னாங்க, டாக்டர் இதெல்லாம் எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், நீ கவலைப்படாத, ஏன்னா இதெல்லாமே ஆண்டவர் வந்து உனக்கு ஆசீர்வாதமா மாற்றுவார். நல்லா கேட்டுக்கோங்க, யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக என்னென்ன பேசுறாங்களோ இதெல்லாம் ஆசீர்வாதமா மாத்தி அவர் கொடுப்பார். ஆனா அந்த ஓட்டத்துக்கு ஸ்பீடா ஓட்டப்படும். அவன் சொன்னா இவன் சொன்னா இன்னும் யாரு என்ன சொல்லட்டும், சீமையை தூஷிப்பா. தூஷிக்க 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 தாவீது சொல்றாரு, என் சிறுமையை பார்த்து என் ஆண்டவர் இது எல்லாத்துக்கும் அவர் சரி கட்டுவார். இந்த மைண்ட் செட் அப் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்க ஓட்டத்துல தடைய வர்றது. யார் திட்டுறாங்களோ திட்டிக்கும். நான் எப்பவுமே சொல்லுவேன், திட்ட திட்ட திண்டுக்கல் பைய வைய வாயிரக்கல், அப்படி ஆண்டவர் மாற்றி கொடுப்பார். அப்ப இதுதான் ஒரு நோக்கம். இப்ப இந்த ஸ்பீடு குறைஞ்சானா எல்லாமே போயிடும். ஒரு கதை, அர்ஜுன் ஒரு ஆளை வில்லடிக்க சொல்லிக் கொடுக்குறாரு. எனக்கு ரஃபா தெரியும், கரெக்டான சொல்றேன், ஆனா மேட்ரு தான். அது பெரிய ஒரு மரம். இந்த மரத்துல ஆயிரக்கணக்கான பறவைகள் இருக்கு. ஆனா அங்க ஒரு பழம் இருக்குது, அந்த பழத்தை தான் அடிக்கணும். இவர் கேட்கிறாரு, எப்பா உனக்கு என்ன தெரியுது? குரு, மரம் தெரியுது. நோ. வேற என்ன தெரியுது? எனக்கு பறவைகள் தெரியுது. நோ.
வேற என்ன தெரியுது? நிறைய இலைகள்லாம் இருக்குது குரு. என்ன தெரியுது? உனக்கு என்ன தெரியணும்னா அந்த பழம் மாத்திரம் உன் கண்ணில் தெரியும். இப்ப பாரு, இப்ப உனக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறாரு. அப்ப கேட்கிறாரு, உனக்கு மரம் தெரியுதா? மரம் தெரியல. மரத்தெல்லாம் நான் பார்க்கல. இலை தெரியுதா? இலையெல்லாம் எனக்கு தெரியல. அங்க இருக்கிற பறவைகள் அதெல்லாம் தெரியல. என்ன தெரியுது? பழம் தெரியுது. அந்த பழம் மாத்திரம் போக்கஸா இருக்கணும். அதை மாத்திரம் போக்கஸா இருந்து அந்த ஊட்டான டக்குன்னு போய் அடிக்கும். அது போல நமக்கு போக்கஸ் எதா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20 நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இந்த பரலோகத்தில் இருக்கிறது என்கிற ஒரு போக்கஸ் நமக்கு வந்துருச்சுன்னா பிரச்சனையில போயிட்டே இருக்கும். சரி, 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏனென்றால் அநேகர். இப்ப சகோதரரே அப்படின்னு பவுல் சொல்லுகிற ஒரு கூட்டம், அது மைனாரிட்டி. மெஜாரிட்டி அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், ஓட மாட்டேங்கிறாங்க. பவுல் ஓட்டத்தில் இருக்கிறாரு. ஏன் ஓட்டத்தில் இருக்கிறாருன்னா, நான் வருகையில காணப்படணும், எனக்கு எப்படினாலும் போயிடும், நான் ஓடுவேன். ஆனா இவங்க நடப்பாங்க. ஏன் நடக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு கேஷுவலா இருக்கிறாங்க, லைஃப் ஈஸியா எடுத்துக்கிறாங்க. அதனாலதான் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகை என்று உங்களுக்கு அநேக தரம் சொல்லி, இப்பொழுது கண்ணீரோடு சொல்லி, அவர்கள் முடிவு. இங்கே ஒரு முடிவு இருக்கு. எல்லாரும் ஒன்னா மறிக்கணும். மரணம் நமக்கு இன்பமா இருக்கணும். இந்த சம்பந்தியக்காக இருக்காங்க. நான் மரணத்தை பத்தி பேசினா அவங்களுக்கு கோபம் வந்து, நான் காட்ட நான் சொல்லியிருக்கேன், நீங்க வந்து சந்தோஷப்படணும். ஆனா ஒரே ஒரு வருஷத்துல நீங்க வருத்தப்படணும். இப்ப நான் மட்டும் அக்கா எங்க வீட்டு பொண்ணு, அவங்க வீட்டு போல எங்க வீட்டுல இருக்கு. இல்ல சிஜி மாமா பேக்சிலேட் ஆகி போயிட்டாரு, பைபிள் வாசிக்க மாட்டேங்கிறாரு, ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னா நீங்க வருத்தப்படணும். இல்லைன்னா சந்தோஷப்படணும். ஏன்னா நம்ம எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம். சரி, அவர்களுடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு. அவங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கு. அந்த எய்ம் தான் அவங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம். இந்த சாப்பாட்டுக்காக என்னனாலும் செய்வாங்க, பொய் சொல்லுவாங்க, என்னாலும் செய்வாங்க. அகஸ்டின் ஜெபக்குமார் சொன்ன கதையை பல முறை சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்லுவேன். வயிறுனா அது சொல்லல, எனக்கு டென்ஷன் ஆயிருக்கு. அவர் ஆஸ்திரேலியா போயிருக்கார் ஊழியத்துக்கு. அங்க செட்டில் ஆன தமிழ் ஒரு ஊழியக்காரர் அங்க ஒரு சபை வச்சிருக்காரு. அவர் கூப்பிட்டுருக்காரு, பிரதர் நீங்க கண்ட இடத்துலாம் நாக்கு செத்து போயிருக்கும், அவங்களுக்கு வான்கோழி பிரியாணி செஞ்சிருக்கேன், மத்தியானம் சாப்பிட வந்திருக்கு. கார் அனுப்பிட்டாரு. கார்ல வந்துட்டார், உட்காந்து வான்கோழி பிரியாணி சாப்பிட்டுட்டு ஒரு போன் வரும். ஒரு சகோதரி போன் பண்ணது, பாஸ்டர் கவலையில இருக்கேனே, நான் சொன்ன காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்றீங்களா பாஸ்டர்? எனக்கு இன்னும் நடக்க மாட்டேன். சிஸ்டர் நீங்க என்ன பண்றீங்க? 3 நாளாக நான் ஃபாஸ்டிங் இருந்து உங்களுக்காக ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன். என் நாட்டுல பச்சை தண்ணி கூட பரலோகத்தையே நான் உட்காந்து அசைச்சிட்டு, கையில என்ன இருக்குது? வான்கோழி பிரியாணியுடைய காலை வச்சுக்கிட்டு சொல்றாரு. அகஸ்டின் ஜெபக்குமார் சொல்றாரு, இந்த பயலுக்கு தெரிய மாட்டேங்குது, நான் உலகம் முழுவதும் போய் இதை நாத்திப்படுவேன்னு தெரிய மாட்டேங்குது. அவன் கையில வான்கோழி பிரியாணி வச்சுக்கிட்டு பொய்யா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி, அவருக்கு என்ன காணிக்க வாங்கணும் அந்த சிஸ்டர் பொய் சொல்லலாம் பயப்பட மாட்டாரு. அதனாலதான் அவருடைய முடிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, அவருடைய இலட்சியம், அவருடைய பூமிக்கு அடுத்தவரை சிந்திக்கிறார். பூமிக்கு அடுத்தவரை சிந்திக்கிறவரால் ஓட முடியாது, நடக்கத்தான் முடியும். சரி, இவருடைய ஆலோசனையை நம்ம பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். சகோதரரே, இந்த சகோதரரே உங்க வார்த்தைக்குள்ள வருகிறது என்னெல்லாம் வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு ஜென்டில் பிரதர் பிரைஸ் தி லார்ட், ஒரு ஜென்டில், அப்படி ஒரு அன்பு எங்கிறது வருது? இருதயத்திலிருந்து ஜென்டில். அடுத்த சகோதரருக்குள்ள இருந்த இன்டிமேட், ஒரு உறவு. எத்தனையோ பேஷண்ட் என்கிட்ட வருவாங்க பார்ப்பாங்க போயிடுவாங்க. ஆனா ஒரு சில பேஷண்ட் என்ன செய்வாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க இன்னும் சில பேஷண்ட கூட்டுறாங்க, வாங்க எங்க டாக்டர், அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு, இவங்க கூட்டிட்டு வந்தாங்க சரியாயிடுச்சு, இன்னும் அப்படி நிறைய பேஷண்ட் சென்டர் கூட்டிட்டு வருவாங்க. அவங்களுக்கு எனக்கு ஒரு இன்டிமேசி கூட இருக்கும். அது போல இந்த சகோதரரே அப்படிங்கிற ஒரு இன்டிமேட். அடுத்து இது அன்பு உள்ள வார்த்தை. அன்பு உள்ள வார்த்தை சொல்றதுனாலதான் இந்த சகோதரரேங்கிற கூட்டம் பரலோகத்துக்கு வரணும். இவர்களுடைய டார்கெட் பரலோகமா இருக்கணும். இவர்கள் ஓடணும், என்னோட கூட வரணும். ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒருத்தர் சொன்னார், அது என்ன நான் உங்களுக்கு சொல்றேன்.
பரலோகம் ஒரு வித்தியாசமான இடமாக இருக்குமா அவர் சொல்றதுக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்துல நீங்க போகும்போது பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருக்குமா. அது என்ன ஆச்சரியம்னா, நம்ம அங்க இருப்போம். அது ஒரு பெரிய ஆச்சரியமா நான் யாருமே எதிர்பார்த்திருக்க முடியாது. ரெண்டாவது என்ன ஒரு ஆச்சரியம் இருக்குன்னா, நீங்க யார் யாரெல்லாம் வருவீங்க அப்படின்னு அவங்க அங்க இருக்க மாட்டாங்க. சோ கால்ட் டாம் டோம் டீம் டாம் அங்க இருக்க மாட்டாங்க. இது ஒரு ஆச்சரியமான இடம். அங்க போகும்போதுதான் இந்த சகோதரரே, அந்த இன்டிமேட் ரிலேஷன் உள்ளவங்க யார் அங்க இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். இந்த சகோதரர்களுக்கு என்ன இருக்குன்னா, சேம் வேவ் லென்த். சேம் வேவ் லென்த் அப்படின்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு ஒரு போதனை கொடுக்கிறேன். அந்த போதனையை கேட்கிற நீங்கள் அந்த போதனைக்குள்ளேயே இருந்து அந்த லெவல்லே நீங்க இருக்கணும். ஒரு சிலர் காணிக்கையை கொடுத்து பேசணும். காணிக்க பேசி பேசி கிறுக்காய் விட்டுருவாங்க. அவங்களுடைய மைண்ட் செட்ல என்ன தான் இருக்கும். ஆனா சேம் வேவ் லென்த் எப்படி வருதுன்னா, முதல்ல 7வது வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் இந்த சேம் வேவ் லென்த் ஆகிருக்கு. எனக்கு லாபமா இருக்கிறவர்களோ கிறிஸ்துவுக்கு நஷ்டம். பவுல் தனக்கு லாபம் அப்படின்னு நினைக்கிறத நஷ்டம் விட்டுட்டார். ஆரோக்கியராஜ் பிரதர் இருக்கார், கத்தோலிக்க சகோதரர், அவங்கெல்லாம் பயங்கர கடினமானவர்கள். தகப்பனார் மறிக்கிறவரை ஆண்டவர் ஏற்றுக்கிட்டவே இல்லை, மரியாளுக்காக தான் மாட்டேன். அப்ப அப்படி ஒரு கடினமான ஒரு மனிதன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஒரு ஊழியம் செய்கிறார். காரணம், இவ்வளவு நாள் அவருக்கு லாபமா இருந்தாலும் நஷ்டம். அவங்கள்ட்ட எல்லாம் ஒரு தடவை ஒருத்தர் என்னை வந்து பார்க்க வர்றாரு. ஜெப மாலை ஒன்று வச்சிருக்கிறார். அது என்ன சொல்றாரு, டாக்டர் இதுல ஒவ்வொரு மணியும் ஒரு ஆட்டம் பாம் பவர் இருக்கும். அது சுத்தினா ஆட்டம் பாம் எஃபெக்ட் இருக்கும். பேசல, பேசி சண்டை அப்படியாங்க பரவாயில்லைங்க அப்படி நான் விட்டு அது ஆரோக்கியம் பண்ணி அவங்க எல்லாம் ஜெயிக்க முடியாது, விட்டுறணும். இங்க ஜெயந்தி அக்கா இருக்கிறாங்க, கத்தோலிக்க சகோதரி, ஆனாலும் ஆண்டவருக்காக வைராக்கியமா நிக்கிறாங்க. காரணம், இதெல்லாம் லாபம்னு நினைச்சிருந்தாங்க, அதை விட்டுட்டாங்க. இது லாபம் வேண்டான்ட்டு. ஃபர்ஸ்ட் அதான் வேவ் லென்த். ரெண்டாவது பாருங்க, 8வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கணும். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் அறிவின் மேன்மை. அவங்களுடைய அடுத்த ஒரு வேவ் லென்த்னா, எனக்கு ஆண்டவரை தெரியும். உங்களுக்கு நாம நேற்று ஒரு லில்லி புஷ்பம் தேவன் பணியாக இருக்கிறார்ங்கிற செய்தியை சொல்லி முடிச்சிட்டேன். அடுத்த செய்தியை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏற்கனவே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு நான் கொடுக்க, அதாவது சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, உங்களுக்கு சர்வ் பண்ணணும், அவ்வளவுதான். தலைப்பு பெற்ற பர்வதம். இப்ப இது என்னுடைய ஆசை, நான் கற்றுக்கொள்ளணும் பைபிள். இத நான் ஒருத்தருடைய பாஸ்டர் வந்து ஒரு செய்தியை நான் எடுத்துட்டு அதுல என்னுடைய ஆட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். பிரியாணி மாதிரி வச்சுக்கோங்களேன். பிரியாணி என்ன சொல்லுங்க, ரைஸ், ஒயிட் ரைஸ். ஆனா அதுல நிறைய வாசனை பொருட்கள் அதை ஆட் பண்ண அப்படி தூக்கம். நான் உங்களுக்கு நிறைய ஆட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க அதை சாப்பிட்டு அனுபவிச்சு கிறிஸ்துவை குறித்த அறிவுரை மேல் வரணும். அடுத்த வேவ் லென்த். இந்த வேவ் லென்த் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த வேவ் லென்த் இல்லைன்னா ஓட முடியாது. சரி, மூன்றாவதாக நம்ம பார்க்கிறது 9வது வசனம். கிறிஸ்துவை ஆதாய பண்ணுங்க. கிறிஸ்துவை விசுவாசம், அந்த விசுவாசம், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவநீதி. கிறிஸ்துவுக்குள் இருக்கு விசுவாசம், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும். நம்ம சொல்லிருக்கேன், பல வருஷங்கள் கழிச்சு யாரையாவது சந்திச்சா முதல்ல ஒரு கேள்வி கேட்பேன், பிரதர் சிஸ்டர், நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கீங்களா? அநேக நேரம் கொஞ்சம் அப்படி லேசா அப்படி யோசிப்பாங்க. ஒரு 2 கேள்வி கேட்டேன், பிளாட் ஆயிடும். இது பெருமைக்காக கிடையாது, கேட்டுப்பாங்க. இன்னைக்கு நான் நிர்மூலமாகாதபடி இருப்பது கர்த்தருடைய பெரிதான கிருபை. இத்தனை வருஷம் நான் தாக்குப்படி பண்ணி யானே நம்புறேன். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறேன், அவங்க இருக்கணும். இது வேவ் லென்த். இந்த கிறிஸ்துவுக்குள்ள இல்லாம உலகத்தை பார்த்தாச்சுன்னா சாப்பாடு தான் பெருசா தெரியும். இதெல்லாமே அந்த வேவ் லென்த். இந்த வேவ் லென்த்தை தொய்ந்து ஓடிக்கொண்டே இருக்கணும். அதனாலதான் அதை நான் பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணவில்லை. பவுலுடைய ஒரு அனாதி ஒரு பவர், அவரை குறித்த ஒரு மேன்மையான காரியத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல பவுல் தன்னை குறித்து ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார். தன்னை குறித்து, அவரை குறித்து. ஆனா அவரை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு அடுத்து அதான் பெரிய ஆச்சரியம். இப்ப 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல, என்னிடத்திலே நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான அகத்திலே நீ நியாயம் விசாரிக்கிற கர்த்தர். ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்.
இன்னைக்கு கொஞ்சம் பைபிள் தெரிஞ்சிட்டா அப்பா அவங்க போடுற பல்டி கில்ட்டில பாத்தீங்கன்னா பயமா இருக்கும். என்னமோ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோட இவங்க ஒரு ஸ்டெப் மேல போய் தான் நீங்க நிப்பாங்க. ஆண்டவரே நாங்க அதெல்லாம் ஆண்டவரே நீங்களாம் எங்க கிட்ட வர முடியாத ஆண்டவரே அப்படி சொல்லுவாங்க. நான் பவுல் சொல்றாரு, குற்றம் இல்லை, குற்றம் இல்லைன்றதுக்காக நான் நீதிமான் இல்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர். இந்த ஒரு அறிவு எப்ப வரும்னா அந்த நோக்கம் மாறக்கூடாது, தொடர்ந்து அந்த ஸ்பீட்ல போயிட்டே இருக்கணும். அடுத்தாங்க 5வது, ஆதலால் கர்த்தர் வரும் அளவு நீங்கள் காலத்துக்கு முன்பே யாதொரு நீ தீர்ப்பு சொல்லாதீர்கள். தீர்ப்புன்றதான் என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். கொஞ்சம் பைபிள் தெரிஞ்ச உடனே என்ன நினைப்ப தெரியுமாங்க, என்னைய விட வருஷத்தவன உலகத்திலே பார்க்க முடியாது. நான் எத்தனை செய்தி எனக்கு தெரியும் தெரியுமா, நான் எத்தனை செய்தி கொடுத்துருக்கேன் தெரியுமா, அப்படி இப்படி நம்மளை பொறுத்த ஒரு உயர்வு போயிட்டே இருக்கும். ஆனா பவுல் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருளிலே மறைந்திருக்கிறவளே அவர் வெளியங்கரமாக்கி, எதெல்லாம் இருள இருக்குதோ அவர் வெளியரங்கமாக்கிறார். வெளியரங்கமாக்குறதுக்கு வல்லமை இருக்கு. அடுத்து பாருங்க, ஆக்கி இருதயத்தின் யோசனைகளை வெளிப்படுத்துவார். எந்த நோக்கத்துக்காக, மோட்டிவ் இங்க என்ன சொல்றாரு, பல முறை சொன்னதா திரும்ப உங்களுக்கு. இரட்டை கொலை அப்படின்னு ஒரு கொலை நடந்துச்சு. அவர் ஒரு பாஸ்டர்னு தெரியாது எனக்கு, நான் சபையை வச்சிருந்தாரு. ஒரு ரிட்டையர்டு இன்கம் டாக்ஸ் ஆபீசர், ஏன் கெட்ட நேரம், யாருக்கிட்ட ஏன் கெட்ட நேரம், அவர் எங்க ஆஸ்பத்திரிக்கு ஒரு போன் வந்துச்சு. ஒரு பேஷண்ட்டுக்கு ஹார்ட் சர்ஜரி, நீங்க வந்து ஜெபம் பண்ணணும்ட்டு. இவர் வண்டியில கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறாரு, லைசாங் ஆஸ்பத்திரியில ஹார்ட் ஆபரேஷன் பண்ண மாட்டாங்களே அப்படின்ட்டு. சரி வந்தாச்சு, இப்போ பார்த்தாரு, நேரம் என்னைய பார்க்க வந்தார். இப்போ பழைய ஆஸ்பத்திரி இதெல்லாம் உடைக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட உட்காந்து இந்த சொன்னாரு. நான் சொன்னேன், எங்க ஆஸ்பத்திரியில் ஹார்ட் சர்ஜரின்னு. உடனே அவர் என்ன அறிவா இருக்காருன்னா, உடனே ஒய்ஃபுக்கு போன் அடிக்கிறாரு. அங்க லேண்ட்லைன், அப்பெல்லாம் செல்போன் இல்லாத காலம். அடுத்து மனைவிட்ட 2 வார்த்தை பேசிட்டு இப்ப நிம்மதி ஆயிட்டார், ஒய்ஃப் சேஃபா இருக்கான்ட்டு. சரி நான் சொன்னேன், நீங்க வந்துட்டீங்க, இந்த ஊழியக்காரர் தூங்குற போய் ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னார். அவரு போய் சேர்ந்து சில மணி நேரத்தில் கொலை செய்யப்பட்டார். அடுத்த நாள் காலையில போலீஸ் என்னை தேடி வருது. ஏன்னா கடைசியில் என்கிட்ட தான் பேசியிருக்காரு. அவர் என்கிட்ட கேட்கறாங்க, சார் உங்களுக்கு தொழில் போட்டி இருக்கா? தொழில், நான் ஒரு டாக்டரா? இல்ல அவரும் சபை வச்சிருக்காரு, நீங்களும் பிரசங்கம் பண்றீங்க, இந்த போட்டி இருக்கான்னு. சார் நான் பணத்துக்காக செய்யறது இல்லை சார், நான் காணிக்க கொடுப்பேன் எக்ஸ்பிளைன். நான் அவனுக்கு புரியும், என்ன புரியாமல் இருக்காது. அடுத்து கொஞ்ச நாளா வருது, போறாங்க வர்றாங்க. ஒரு நாள் நான் ஒரு 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 டாப் FBI மாதிரி ஒரு பல்ல வந்தாங்க. கேட்டோம்னா நான் கேட்டேன், ஏன் உங்களால கண்டுபிடிக்க முடியல? நான் கேட்டேன், நமக்கு அங்க காசா பண்ணணும். அவர் சொல்றாரு, சார் மோட்டிவ் உங்களுக்கு தெரியல சார். ஏன்னா அந்த சுற்றி நகைகள் பாத்தீங்கன்னா, அந்த போட்டோ எடுத்து என்கிட்ட காட்டுறாங்க, ஒரு நகை கடையே வைக்கலாம் அப்படின்னா அந்த அம்மா அங்க இருந்து இதுவரை நகை பட்டுரும், வளையல் பட்டுரும், செயின், லாங் செயின், லோசைக்கு எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு பிட்டு கூட அவன் எடுக்கல. அப்ப இந்த நகைக்காக அவன் கொலை செய்ய வந்தா அள்ளிட்டு போயிருப்பான். யாருக்காவது கோல்டு பிடிக்காதா, தூக்கிட்டு போய் என்னத்தான் செஞ்சிருக்கலாம், அது ஒண்ணு கூட இருக்கல. அவன் இந்த நோக்கத்தோடு வந்தான்னு தெரியல. அது மாத்திரம் கிடையாது, அவன் கொலை செய்யணுங்கிற நோக்கத்தோட வரல. இந்த அம்மா மேல ஒரு 30 குத்து, அவர் மேல 45 குத்து. ஒரு கொலை விதியோட அந்த கோபத்தை அவனால நிறுத்த முடியல, அந்த குத்து குத்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவர் ஒண்ணு சொல்றாரு, சார் மோட்டிவ் தெரியல சார், கபடை இழுத்து போட்டிருக்காங்க, எதையோ தேடி இருக்கான், இல்லன்னு நாங்க சொல்லல. ஆனா தேடுனவன் கொண்டுட்டு போயிருக்கலாம், இதுக்கு இத்தனை குத்துறான். மோட்டிவ், இன்னைக்கு நீங்க எதுக்காக ஓடுறீங்க, இந்த மோட்டிவ் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அடுத்து பாருங்க 13 நான் ஒன்று செய்கிறேன். அந்த ஒன்று செய்யணுங்கிறதுக்கு அவருக்கு என்ன இருக்குன்னா, ஒரே நோக்கம், ஒன்னஸ். இதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை இருக்குது, STACCATO, சாசிட்டோ, ஒரே நோக்கம். ஒரே நோக்கத்தோட வாழ்ந்த ஒரு நபரை பார்த்து இந்த செய்தி நம்ம முடிக்க போயிருக்கோம். அந்த நோக்கம் அவர் மந்தம் கிடையாது, அவர் தேவதூதர். லூக்கா 1வது அதிகாரம் 26வது வசனம். அந்த தேவதூதன் பேர் கேப்ரியல். லூக்கா 1:26. 6ஆம் மாதத்திலே கேப்ரியல் என்னும் தூதன் கலிலியாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊருக்கு வந்து.
இவருக்கு ஒரே நோக்கம், ஒரு நியூஸ் டெலிவரி பண்ணணும். அந்த செய்தியை சொல்லிட்டு ஒரு கன்சர்ன் வாங்கிட்டு போயிடணும். பரலோகம் கேப்ரியலுக்கு ஒரு வேலையை கொடுக்குது. அப்ப அந்த வேலையை கொடுத்தோன்னா அந்த ஒரே நோக்கத்துக்காண்டி அவர் எங்க வந்துட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துக்கு வந்துட்டார். சரியான அட்ரஸ் 26வது வசனம். கலீலியா உள்ள ஊர்ல நாசரேத். கலீலியாவில் உள்ள நாசரேத், தூத்துக்குடி பக்கம் ஒரு நாசரேத் இருக்குதுங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு பெரிய பெரிய தேவாலயங்கள்லாம் இருக்குது. ஃபாரினர்ஸ் கட்டினது அங்க கிடையாது. ராங் அட்ரஸ் வந்துட்டு, ஆனா கரெக்டான அட்ரஸ் ஒரே நோக்கம். சரி, வந்துட்டாரா? வந்துட்டு அடுத்த குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டா 27வது வருஷம். இந்த செய்தி ஸ்பெசிபிக்காக ஒரு ஆளுக்கு போகணும். மரியாள். நம்ம மரியாள் கிடையாது, இங்க ஒரு மரியாள் இருக்கு. அந்த பொண்ணு கிடையாது, அந்த பொண்ணு கன்னி கிடையாது. பாருங்க, கன்னிகைக்கு அந்த கன்னியின் பேர் மரியாள். அந்த மரியாள்ங்கிற ஒரு பர்டிகுலர் ஒரு ஆளுக்கு தான் போயிட்டாங்க. எங்க போல சைடு போகவில்லை, வேற எங்கேயும் போயிருந்தானா நோக்கம் நிறைய இருக்காது. ஒன்னஸ். இப்ப பவுல் சொல்கிறாரு, எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இந்த தேவதூதனும் ஒரு நோக்கத்தோட தான். அடுத்து பாருங்க, மரியாதை கரெக்டா வந்துட்டாரா? எஸ், பரலோகமே ஹாப்பியா இருக்கும். சரி, நம்ம அனுப்பின மெசேஞ்சர் தப்பான அட்ரஸ் போகாம கரெக்டான அட்ரஸ் பண்ணிட்டு எங்க வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னன்னு நான் சொல்றேன். இங்க பக்கத்துல டாக்டர் ரத்னவேல் ஆஸ்பத்திரி வச்சிருக்காரு. அவரு ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு நிறைய பேர் எங்க வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு போர்டு வச்சுட்டாரு, எங்க வீட்டுக்குள்ள வந்து டாக்டரை பார்க்கணும், டாக்டர் ஆஸ்பத்திரி, இதை நாங்க ஆஸ்பத்திரி, இது ஆஸ்பத்திரி. பெரிய பிரச்சனை வந்தோடனே என் தம்பி ஒரு பெரிய போர்டு வச்சுட்டார், லைசாண்டர் வீடு அப்படின்னு. ராங் அட்ரஸ். மக்கள் கண்ணு தெரிஞ்சு வர்றாங்க, ஆனா பரலோகத்துல இருந்து ஒருத்தர் கரெக்ட் அட்ரஸ்க்கு வந்து சேர்ந்துட்டார். 3வது 28வது வசனம். கர்த்தர் உன்னிடையே கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். இது யார் அப்படின்னா நம்ம கரெக்டா தெரியணும். சொல்லிட்டு கிருபை பெற்றவளே வாழ்க்கை. பரலோகம் ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கு. கரெக்டான இடத்துக்கு நீ போன உடனே நீ ஒரு வாழ்த்துதல் சொல்லணும். சும்மா எல்லாம் இவர் வரல, பரலோகத்துல இருந்து அத்தனை ஆர்டரை வாங்கிட்டு வந்துட்டாரு. கரெக்ட் அட்ரஸ், கரெக்ட் அக்காவை பிடிச்சிட்டாரு, வாழ்த்துதல். பிரவேசித்து கிருபை பெற்றவளே. ஏன் கிருபை பெற்றவளே அப்படின்னு சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை செய்கிறார். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். யார் இந்த கர்த்தர் அப்படின்னு பார்க்க போறோம். யார் இந்த கர்த்தர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல தேவன் 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 அப்படியே வந்துகிட்டே இருக்கார். ஆனா 2வது அதிகாரம் 4வது வசனத்துல தேவனாகிய கர்த்தர், அந்த கர்த்தர்ல ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கும், தேவனாகிய கர்த்தர். எஸ், பாருங்க, நாசரேத்துல பெரிய ஃபேமஸான இடம். தேவதூதன் அங்க போயிருந்தானா நம்ம ஸ்டாலினுடைய சொந்தக்காரங்க தாத்தா தான் போய் பார்த்துருப்பாரு. சரி, இங்க பாருங்க, தேவனாகிய கர்த்தர் 4வது வசனம். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் தேவனாகிய கர்த்தர் தான் வரும். இங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ள வந்துட்டார், கர்த்தர். இந்த கர்த்தரை இவங்க என்ன செய்தார்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோவான் 20வது அதிகாரம் 25வது வசனம். மற்ற விசேஷங்கள் கர்த்தரை காண்போம். இந்த கர்த்தர் எப்படி இருந்தார்னா கூட இருந்தார். கர்த்தர் எப்படி இருந்தாரு? கூட இருந்தார். பாப்போமா? லூக்கா 1வது அதிகாரம் 28வது. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஆனா நீ உள்ள வர புரியுதாங்க? உன்னுடன் இருக்காரு, ஆனா கன்னிகை அந்த கர்த்தர் தான் என்ன செய்ய போறாரு? உன் கருவுக்குள்ள வரப்போகிறார். இதுதான் மேட்டர். அடுத்து பாருங்க, 30வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே. பயப்படாதே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பயத்தை அவர் மாற்றுகிறார். பயத்தை மாற்றுறதும் அவருடைய ஒரு செய்தி. பயப்படாதே. ஏன் பயப்படாதே? கிருபை பெற்றவளே வாழ்கின்றாரு. ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனத்துல, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி.
அது நீ தான் அந்த கன்னிகை அப்படின்ட்டார். எத்தனையோ பெண்கள் மேசியா என்னுடைய கர்ப்பத்துல பிறக்கணுங்கிற காண்டி திருமணமே செய்யாம வந்தாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பெண்ணை பிடிச்சிட்டாரு. அந்த பெண்ணை ஒரு நியூஸ் கொடுக்குறாரு. அவன் அக்ரி பண்ண உடனே எப்ப அவ எஸ்ன்னு சொல்றாளோ அப்ப அந்த தூதர் சந்தோஷமா பரலோகத்துக்கு போயிடுறார். நோக்கம் நிறைவேறிச்சு. அதுபோல பிலிப்பியர் 3வது அதிகாரம் 13வது சகோதரர் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுவதில்லை, ஒன்று செய்கிறேன். இப்ப அவங்க செய்ய போகிறார், நம்மளும் செய்யணும். இப்ப 2024 நடந்தவைகள் மாதிரி வர ஆங்கிள் போது பாருங்க. பின்னானவைகளை மறந்து டாக்டர்மா விஜய் பின்னானவைகள் மறக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு பிரச்சனையில் இருக்காங்க, அதனாலதான் மறக்க மாட்டேங்கிறாங்க. மறந்து முன்னானவைகளை நாடி, அந்த முன்னானவைகள் பந்தயப்படும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுள்ள பிதாவே துதிக்கிறோம் ஐயா. நல்லவர் ஐயா, இரக்கமுள்ளவர் ஐயா, ஆசீர்வதிக்கிறீர் ஐயா. எங்களுக்கு ஒரு ஓட்டத்தை கொடுத்ததுக்கு நன்றி. அந்த ஓட்டத்தில் தொடர்ந்து ஓட எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நாங்கள் பலவீனமானவர்கள் என்று தெரியும் ஐயா, நாங்கள் மண்ணானவர்கள் என்று அறிவீர் ஐயா. ஆனாலும் இந்த ஓட்டத்திலே எங்களை பலப்படுத்தி ஓட்ட கிருபை உள்ளார்கள். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.